ஓம் சிவாய நமக. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எமக்கு தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், எமக்கு குல தெய்வங்கள் எமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் உணர்த்திட்டாங்க. அதனால் கணபதியோட வசியம், ரெண்டாவது அவரவர் இஷ்டப்பட்ட தெய்வங்கள், சரிங்களா, குலதெய்வம் கூட இருக்கலாம். அவைகளை வைத்து குறி சொல்வது, அதற்கான வழிமுறை என்னன்றதை நம்ம என்ன தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் பேரில் உத்தரவு கேட்டு, அவர் பேரில் வச்சு உத்தரவு கேட்டுவிட்டு, அதுக்காக அந்த தெய்வத்தை எப்படி சித்தி பண்ணுறது, அவர்களுக்கு எப்படி சித்தி பண்ணி குறி சொல்ல வைப்பது என்ப முறையை நம்ம கையாள இருக்கிறோம். இதன் மூலம் என்ன அப்படின்னா, நான் சாமி ஆடுறேன், எனக்கு குறி முன்னாடி வந்துச்சு, இப்போ வரல, அதை சரி பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது, எனக்கு இந்த தெய்வம் பிடிக்கும், அந்த தெய்வத்தை நான் தேடி போகிறேன், எனக்கு அந்த தெய்வமே எனக்கு உடலில் ஆடி குறி சொல்லணும், இதே நம்ம வழிவகுத்து கொடுத்துருவோம். சரிங்களா, தெய்வத்தின் பேர் உத்தரவு வாங்கிட்டு அதை நம்ம செய்து கொடுக்குறோம். அதற்கு முன்னாடி என்ன செய்யறோம்னா, விநாயகரை முதல்ல சித்தி பண்ணுற வழியை காட்டிடுவோம். சரிங்களா, விநாயகர் முதல்ல சித்தி பண்ணுறதுக்கான வழியை காட்டிடுவோம். ஒரு 11 நாள் அல்லது 21 நாள் நாங்கள் விரத முறை கொடுப்போம். 48 நாள் எதுக்காக இருந்துக்கலாம். சரிங்களா, 3 முறையில் கொடுப்போம். இந்த முறையில் நீங்கள் விரதம் இருந்து நம்ம குளிக்கின்ற மந்திரத்தை தினமும் இருவேளை, காலை இரவு இருவேளை இங்கே 108 உரு போடும் பட்சத்தில் அவர் உங்களுக்கான காட்சி கொடுப்பார். சரிங்களா, ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு உணர்வு கிடைக்கும். இந்த வழிமுறையை நம்ம காட்டி கொடுப்போம். அதுக்கப்புறமே நம்ம உங்கள் தெய்வம் சொன்னீங்கல்ல, இந்த சொன்னாங்க அப்படின்னா, இது ஏதாவது குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்கள் ஏதாவது அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தெய்வத்தை எப்படி சித்தி பண்ணுற வழிமுறையை செய்து கொடுப்போம். அதையும் நம்ம முழுமையாக அவர் உடலில் இறக்கி குறி சொல்ல வச்சுருவோம். 100க்கு 100 குலதெய்வமாக்கிடுவோம். சரிங்களா, அதற்கான மைமுறைகள், எந்திர முறைகள் கொடுக்கப்படும். சரிங்களா, விநாயகர் நான் சித்தி பண்ணணும், என்னுடைய தெய்வங்கள் இஷ்ட தெய்வம் வரணும் அப்படின்னா, நீங்கள் விநாயகர் முதல்ல எந்த தெய்வத்தை நீங்கள் எடுக்க நினைத்தாலும் முதலில் எடுக்க வேண்டியது விநாயகர் உபாசனை தான் எடுக்கணும். சரிங்களா, அதை நம்ம வழிமுறையை நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துருவோம். நம்ம சித்தி பண்ணுற வழியை முழுக்க 100க்கு 100 நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, இந்த முறை பண்ணி கொடுத்து சக்ஸஸ் பண்ண வச்சுருவோம். கட்டணம் மிக குறைந்த கட்டணமே. சரிங்களா, மற்றவர்களை போல் 5000 கொடு, 10,000 கொடு, 30,000 கொடு வாங்குறது கிடையாது. சரிங்களா, அதை கட்டணம் விநாயகர் சித்தி பண்ணுறதுக்கான கட்டணங்கள் வெறும் 2001 ரூபாய். சரிங்களா, பிறகு இஷ்டத்தை சித்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முறையை சொல்லி கொடுக்குறோம், அதுக்கான வேலையை பண்ணி கொடுக்குறோம், அதுவும் 2001 ரூபாய். சரிங்களா, இந்த கணக்கில் நம்ம உங்களுக்கான விஷயங்களை செய்து கொடுத்து அதில் வெற்றி அடைய வைத்து பார்க்கணும். என்னோடய கணக்கு என்னென்னா, 4 நல்ல சாமியார்களை உருவாக்கணும், 4 பேர் நல்லது செய்யணும். சரிங்களா, நன்மைகளை செய்வர்கள் மட்டும் நம்ம தேடுவோம். முழுக்க சித்தி பண்ணி கொடுத்துருவோம். 100க்கு 100 இது வேலை செய்யும் கண்டிப்பாக. சரிங்களா, 4 பேராச்சும் நான் உருவாக்கி கொடுக்கணும், நல்ல ஒரு மாந்திரிகரை. சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம சொல்லி கரெக்டான முறையில் சித்தி பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா, கரெக்டாக நம்ம தெய்வங்கள் ஒரு கரெக்டாக இருக்காருன்னு காட்டிடுச்சு அப்படின்னா, அடுத்தடுத்த முறைகள், சில முறைகள், நிறையா முறைகள் உங்களுக்கு அடுத்தடுத்த பாடங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா, நன்றி நண்பர்களே. வணக்கம். சிவாய நமக. வேணுங்கிற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் 9626762381. திரும்ப சொல்ல நோட் பண்ணுங்கள், 9626762381.